வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஜோதிடம் என்னும் அறிவியல், ஜோதிடம் என்னும் அற்புதம். பஞ்சாங்கத்தை எடுத்தீங்கன்னா நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பஞ்ச அங்கங்கள். இது இல்லாமல் ஜோதிட சாஸ்திரம் என்பது கிடையாது. இந்த பஞ்சாங்கத்தில் இந்த லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தாதி யோகங்கள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு காரியம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம், பிரபலாரிஷ்ட யோகம், மரண யோகம்னு இருக்கு. இன்னைக்கு போகிற காரியம் சக்ஸஸாக ஃபெயிலியரான்னு பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா, உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் எடுத்துக்கோங்க. அவங்கெல்லாம் என்னென்ன நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி 4 நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வைங்க. 4 நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு என்ன யோகம்னு பஞ்சாங்கத்துக்கு பின்னால் போட்டிருப்பாங்க. அது பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அஸ்வினி பார்த்தீங்க அப்படின்னா அமிர்த யோகம் நல்லது. பரணி பார்த்தீங்கன்னா சித்த யோகம் நல்லது. கார்த்திகை அடுத்து சொன்னா உங்களுக்கு வரிசையாக சொன்னேன், ஒரு கணக்குக்காக சொன்னேன். கார்த்திகை பார்த்தீங்கன்னா சித்த யோகம். ரோஹிணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம். இப்போ என்னாச்சு, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, அமிர்த யோகம், சித்த யோகம் நல்லது, பிரபலாரிஷ்ட யோகம், மரண யோகம் கெட்ட விஷயங்கள். அப்போ இந்த 4ல் 3 நல்லதை காட்டுது. அப்போ 75% இன்னைக்கு போகிற காரியம் 75% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சக்ஸஸ் ரேஷியோ இன்னைக்கு இதுதான். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன கிழமை போகிறீங்க, தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம் எழுதிக்குங்க. இந்த 4 பேர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கள். அந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு ஹோல்டே வெள்ளிக்கிழமை என்னென்ன யோகங்கள்னு பாருங்கள். நல்ல யோகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா இன்னைக்கு காரியம் சக்ஸஸ். 75% இருந்ததுன்னா 75% சக்ஸஸ். 50% இருந்ததுன்னா ஆனாலும் ஆகலாம், ஆகாட்டாலும் இல்லை. 25% இருந்ததுன்னா நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு போகாமலே இருந்துடலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து.